இதுவரைக்கும் ஈரான் தன்னுடைய 2 குரூப் தீவிரவாதிகள் மூலமா பிராக்சிங்கிற மறைமுக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2024 இருந்து முதல் முறையா ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேல ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேலும் பயங்கரமா பதிலடி கொடுத்தது. இதுதான் இந்த 2 நாடுகளுக்கான நேரடி தாக்குதலுக்கான ஆரம்பம் அப்படி சொல்லலாம். இப்ப இந்த 2025ல 2 நாடுகளுக்குமான ராணுவ மோதல்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதாவது 5 நாளுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானுடைய அணு மற்றும் ராணுவ தளங்களை அட்டாக் பண்ணுது. அதே நேரத்தில் ஈரான் 100 மிசைல்களை ஏவுது. அந்த நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. சோ இப்ப இந்த 2026 போருடைய இப்ப நிலைமை, இந்த 5வது 6வது நாளுடைய போருடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 5 நாட்களா அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டணி போட்டுக்கிட்டு ஈரானுடைய அணு அமைப்புகள் மேல பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்பதான் ஈரானுடைய சுப்ரீம் லீடரான கொமேனியை கொண்டுட்டாங்க. இது எல்லாமே நீங்க டிவியில பாத்திருப்பீங்க. இது ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே நடந்தது. இந்த சுப்ரீம் லீடரை கொண்டதுக்கான நிகழ்வுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபரீன்னு வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப ஈரான மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல அட்டாக் ஆரம்பிக்குது. ரொம்ப முக்கியமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியிலும் பதட்டம் ரொம்ப அதிகரிச்சு எண்ணெய் விலை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்னன்னு நம்ம அப்படி பின்னால பார்ப்போம். சோ இதுவரைக்கும் இந்த போர் ஒரு முழுமையான உலக போரா மாறல. ஆனா இந்த மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கிற இந்த 5வது நாள் நடக்கிற போர்ல பாத்தீங்கன்னா இது உலக போராவும் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும்னா உலக நாடுகள் கண்டிப்பா சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும். சரி, இந்த போர்ல யார்தான் ரொம்ப பலமா இருக்காங்க, ஈரானா இஸ்ரேலா அப்படின்னு நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். முதல்ல இஸ்ரேலோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன விமான படைகளை வச்சிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஹீரோன்னு சொல்லக்கூடிய அயன் டோம் ஒரு பாதுகாப்பு அமைப்பையும் வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இருக்கு. அடுத்து மொசாட் சொல்லக்கூடிய மேம்பட்ட உளவுத்துறையும் தொழில்நுட்ப ரீதியா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஈரானோட ஸ்ட்ரென்த் என்ன பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய நிலப்படை, அதாவது மேன் பவர் அதிகமா இருக்கு. ஆயுத பலம் வச்சு பாத்தீங்கன்னா பீரங்கிகளோட எண்ணிக்கை மட்டும்தான் ஈரானுக்கு கொஞ்சம் கம்மி. மற்ற மிசைல்கள் உட்பட ஏகப்பட்ட ஆயுதங்கள் ஈரானுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு ஹெஸ்புல்லா ஹமாஸ்ங்கிற தீவிரவாதிகள் குழுவும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஜியோகிராபி அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த போர் ரொம்ப நாள் நடந்தாதான் ஈரான் இந்த போரை சர்வைவ் ஆக முடியும். சோ இப்போ உள்ள நிலவரப்படி இந்த யுத்தத்தோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, 5 நாளுக்கு முன்னால இந்த யுத்தம் தொடங்கினப்ப இஸ்ரேல் அமெரிக்காவோட பலம் தான் ரொம்ப ஓங்கி இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா போர் ஆரம்பிச்ச உடனே ஈராக்ல மினாப் நகர்ல ஒரு ஸ்கூல்ல இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தினால 160 ஈரான் குழந்தைகள் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனியாவும் கொண்டுட்டாங்க. சோ ஈரான் இதனால ரொம்ப பயந்து போய் சரண்டர் ஆவாங்கன்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை ரொம்ப மட்டமா எடை போட்டாங்க. ஆனா இப்பதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் மேல அட்டாக் பண்ணது தேனீக்குள்ள கை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நேத்து நிலவரம் வரைக்கும் பார்த்தா ஈரானோட கைதான் இப்ப ரொம்ப ஓங்கி இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற அமேசான் டேட்டா சென்டரை ஈரான் இப்ப ட்ரோன் மூலமா அடிச்சு அமெரிக்க உலகத்துக்கே பயங்கர ஷாட் கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டது மட்டும் இல்லாம 160 ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போனதுனால ரொம்ப ரத்த வெறியோட ஈரான் இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கு. அதோட ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஈரானோட அட்டாக் இப்ப எல்லை கடந்து சவுதி அரேபிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள் மேல ஈரான் அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இப்ப சவுதி நாடுகள் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுது. அதனால குவைத், சவுதி, அபுதாபி, கத்தார், ஏமன் மாதிரியான நாடுகள் இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. காரணம் இந்த நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கிறதுனாலதான், அமெரிக்காவும் இந்த நாட்டுடைய வான்வெளியை ஈரானுக்கு எதிரான போருக்கு பயன்படுத்துறதுனாலதான். ஆனா அமெரிக்காவுக்கு இப்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்த போர் விஷயத்துல பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் தலையிட்டா அவங்களுக்கும் பதிலீடு கொடுப்போம்னு ஈரான் இப்ப அறிவிச்சதுனால அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொஞ்சம் நடுங்கி போயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சோ இப்படியே விட்டா மத்திய கிழக்குல வெறும் பிராந்திய ஆதிக்க போரா இருந்த இந்த போர் இப்ப இனிமே 3ஆம் உலக போரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விதத்துல ஈரான் கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டே வந்தாலும், இன்னைக்கு நான் பேசுற இந்த நேரத்துல ஈரான் மேலே இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் ஈரான் இப்ப சூப்பர் சோனிக் சொல்லக்கூடிய ஒளியினுடைய வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய ரேடாரால கண்டுபிடிக்க முடியாத ஏவுகணைகள்
ஏவுகணைகளை ஈரான் ஏவ ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதுலயும் இஸ்ரேல் கொஞ்சம் பயந்து போயிருக்கு. இதுக்கு காரணம் கொமேனியோட மரணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா அந்த கொமேனியோட மரணம் நிறைய மக்களுக்கு சந்தோஷம் தான் கொடுத்திருக்கு. கொமேனியோட மரணத்தினால தங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா நிறைய ஈரான் மக்கள் பட்டாசு வெடிச்சு தெருவில் ஆடிப்பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மதத்தினுடைய பேரால கொமேனி அங்க இருக்கிற ஈரான் மக்களை ரொம்ப குடும்பப்படுத்துறதா மக்கள் இதுவரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஈரான் உள்ள மக்களும் வெளிநாட்டில் இருக்கிற ஈரானிய மக்களும் கொமேனி இறந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஈரானோட கை இப்ப கொஞ்சம் ஓங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஈரானோட தாக்குவதனால உலகத்திலே பெரிய வல்லரசு நாடான பெரிய கொம்பனான அமெரிக்காவும் அதனோட கூட்டாளியான இஸ்ரேலையும் இப்ப ரொம்பவே நிலைகுலைஞ்சு போயிருக்காங்கன்னு தோணுது. சும்மா ஈரான் மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த போர் காட்சியில நான் சோசியல் மீடியால பார்த்தா நமக்கே கொஞ்சம் அப்படியே நெஞ்சு படபடப்பா இருக்கு. நீங்களும் அந்த போர் காட்சிகளுடைய சாம்பிளை கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கே புரியும். अरे बात लोग का क्या हाल हुआ है। सब कोई सोया हुआ पब्लिक। रात को तकरीबन कितना बज रहा है बता रहा हूँ भाई, 12:37 हो रहा है। அதனால இந்த சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கண்டிப்பா சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த யுத்தங்கள் நம்ம ஊர்ல நடந்த என்ன ஆகுறது? அப்படி ஒரு ஆபத்து ஏற்கனவே நம்ம ஆபரேஷன் சிந்துரா நேரத்துல நடந்தது. அந்த நேரத்துல பாகிஸ்தானால நம்ம மேல வான்வெளி தாக்குதல் 3 டயர் அட்டாக் ஒண்ணுமே நடத்த முடியல. அதனால தான் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருந்தோம். ஆனா சவுதியில ஐக்கிய அரபு நாடுகள் இருக்கிற முஸ்லீம்களோட நிலைமையை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ரம்ஜான் வேற, அவங்க பாதுகாப்பா தொழுகையும் நடத்த முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. சோ நம்ம இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படணும். அதே நேரத்தில் அபுதாபி, துபாய், தெஹ்ரான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு நாடுகள், சவுதியில் இருக்கிற மக்கள் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும். இந்த யுத்தமும் சீக்கிரம் முடிஞ்சு சமாதானமாகணும் நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துல இப்ப சீனாவும் ஈரானுக்கு ஆதரவு களம் இறங்கியிருக்காங்க. ஆனா இஸ்ரேல் பிளஸ் அமெரிக்கா கூட்டணிக்கு உதவுன்னு ரொம்ப எதிர்பார்த்த பிரிட்டன் இவங்களை அப்படியே கைவிட்டுருச்சு. ஸ்பெயினும் கிட்டத்தட்ட கைவிட்ட மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த போர் விஷயத்துல தலையிடுறாங்களோ அவங்க மேலே நாங்க அட்டாக் நடத்துவோம்னு ஈரான் இப்ப மறைமுக மிரட்டல் கொடுத்ததுனால மற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இதுல பயந்துருச்சு. சரி, இப்படிப்பட்ட போர் முடிவுக்கு வருமா? அதுக்கு 4 சாத்தியக்கூறுகள் என்ன பாத்தீங்கன்னா, முதல்ல பேச்சுவார்த்தை நடக்கணும். ஈரானுக்கு பயப்படாத உலக நாடுகள் இந்த நாட்டில் நடுவராகி சமாதான ஒப்பந்தம் செய்யலாம். முக்கியமா ஐநா சபை இந்த விஷயத்துல கண்டிப்பா தலையிட்டாங்கன்னா, ஈரானுக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்கன்னா ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ஈரானுக்கு எதிரான அணு திட்டம் கண்டிப்பா கட்டுப்படுத்துச்சுன்னா இந்த போர் 3ஆம் உலக போராக மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். 2வது சாத்தியமான முடிவு என்ன பாத்தீங்கன்னா, இந்த போர் ஒரு குறுகிய கால போராதான் இருக்கும் நம்ம நம்புவோம். ஒரு 2-3 வாரம் அந்த போர் போகும். 2 நாடுகளுக்கு இடையில கடுமையான தாக்குதல் இருக்கும். பிறகு சேதங்களை பொறுத்து, மக்களோட உயிரிழப்புகளை பொறுத்து இந்த 2 டீமும் பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. 3வது, இந்த போர் சுருங்குறதுக்கான காரணம் லெபனான், சிரியா, ஈராக் மாதிரியான நாடுகளும் இந்த போர்ல நேரடியாக ஈடுபடலாம். அதனால இது 3ஆம் உலக போர்ல இருந்து சுருங்கி பிராந்திய போரா மட்டும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது மத்திய கிழக்குல இருக்கிற ஒரு முக்கியமான கடல் சாலை, அதாவது சி பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு பக்கம் ஈரான்ல இருக்கு, இதனுடைய மற்றொரு பக்கம் ஓமான்ல இருக்கு. இந்த கடல் வழி பாதை பெர்சியன் வளைகுடாவை அரேபிய கடலை இணைக்கிறது. இந்த கடல் பாதை ஏன் ரொம்ப முக்கியம்னா இது உலகத்தினுடைய மிக முக்கியமான உலக எண்ணெய் பாதைன்னு இந்த பாதையை சொல்றாங்க. ஏன்னா உலக கடல்ல கடத்தப்படுற எண்ணெயினுடைய சுமார் 20% இந்த வழியா தான் கப்பல்ல போகுது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், ஈராக் மாதிரியான நாடுகளுடைய எண்ணெய் கப்பல்கள் இந்த கடல் வழி பாதையை தான் போயிட்டு இருக்கு. இந்த பாதையை ஒருவேளை மூடிட்டாங்கன்னா உலகத்துல எண்ணெய் விலை ரொம்ப கடுமையா உயர வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியா, சீனா போன்ற நாடுகள் ரொம்ப கடுமையா பாதிக்கப்படும். உலக பொருளாதாரம் ரொம்ப கடுமையா வீழ்ச்சி அடையும். கிட்டத்தட்ட உலக எண்ணெய் போக்குவரத்தினுடைய முக்கிய கதவே இந்த கடல் பகுதி தான். அப்படி ஒருவேளை ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு இடையில பதற்றம் இன்னும் அதிகமாச்சுன்னா, அல்லது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான மோதல் இன்னும் அதிகமாச்சுன்னா, ஈரான் இந்த கடல் சாலையை மூடிடுவோம்னு வார்னிங் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த பகுதியில சில கப்பல்களை ஈரான் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கப்பல் போக்குவரத்து வேகத்தை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஈரான்ல இருந்து எண்ணெய் சப்ளை நின்று போச்சுன்னா எண்ணெய் விலையும் உயர வாய்ப்பு இருக்கு. உலக சந்தையில இதனால பொருளாதார வீழ்ச்சிக்கான பயமும் அதிகமா உருவாக சான்ஸ் இருக்கு. சரி, இந்த ஈரான் இஸ்ரேலுக்கான போர்னால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாதிப்பு என்ன பாத்தீங்கன்னா எண்ணெய் விலை உயர்வு. ஏன்னா இந்தியா தன்னுடைய எண்ணெயை பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அதுல 20% எண்ணெய் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இந்தியாவுக்கு வருது. இந்த கடல் வழி சாலை மட்டும் முடங்கிச்சுன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படும். சர்வதேச சந்தையில க்ரூட் ஆயிலுடைய விலையும் அதிகரிக்கும். இந்த போர் பதற்றம் இன்னும் அதிகரிச்சால் பெட்ரோல் டீசல் விலை இந்தியாவில் இன்னும் அதிகமா உயரும். இந்த குறுகிய காலத்துல பெட்ரோலுடைய விலை லிட்டருக்கு 5 to 15 ரூபாய் வரைக்கும் உயரலாம். இந்த போர் ஒருவேளை நீண்ட காலமா நடந்து நீண்ட காலமா இந்த கடல் பாதை மூடப்பட்டாங்கன்னா லிட்டருக்கு 20 ரூபாய் வரையும் இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே இந்த போருடைய கால அளவை பொறுத்துதான் இருக்கு. சோ இந்த எண்ணெய் விலை, பெட்ரோல் விலை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கான கட்டுப்பாடு ஃபுல்லா இந்தியா கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஒருவேளை இந்தியா கவர்மெண்ட் எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கலாம், ஏற்கனவே உள்ள எண்ணெய் கையிருப்பு, எண்ணெய் ஸ்டாக்கை பயன்படுத்தலாம். வேற வழிகள் பாத்தீங்கன்னா ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணலாம். அதனால அந்த பெட்ரோல் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படலாம். சரி, இந்த ஐக்கிய அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்காம இந்தியா எப்ப ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சேன்னா இந்த 2022 ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகுதான். அதுக்கு முன்னால வரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கிட்ட இருந்தோம், குவைத் நாடுகள் இருந்தா நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு இந்த மேற்கு நாடுகள் ரஷ்யாவுக்கு தடைகள் விதிச்சாங்க. அப்ப ரஷ்யா தன்னோட க்ரூட் ஆயில தள்ளுபடி விலைக்கு உலக நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த தள்ளுபடி வாய்ப்பை நம்ம இந்தியாவை பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இந்தியா க்ரூட் ஆயிலையும் பெட்ரோலையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட 77 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கைவசமா இருக்கு. அதனால இந்த 77 நாட்களுக்கு பெட்ரோல் விலை வேற வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நம்பலாம். இந்த போர்னால இந்தியாவுக்கு என்ன பொருளாதார பாதிப்பு நடக்கும்னா, ஒருவேளை பெட்ரோல் விலை உயர்ந்தால் இந்தியாவில நம்ம ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போவதற்கான போக்குவரத்து செலவும் அதிகமாகும், ஹோட்டல்கள் உணவு பொருட்கள் விலையும் அதிகமாகும். இந்தியாவில ரூபாய்க்கான மதிப்பும் குறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு பகுதியில் மட்டும் இல்லாம இந்த ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள், குவைத், சவுதி அரேபியா நாடுகள்ல கோடிக்கணக்கான இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த போர் அதிகரிச்சா அவங்களுடைய பாதுகாப்புக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அச்சுறுத்தல் அதிகமாகும். அதனால இந்த போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணும் ஆசைப்படுவோம். அதுக்கு முக்கியமா ஐநா சபை இந்த விஷயத்துல கண்டிப்பா தலையிட்டு உலக மக்களுடைய அமைதிக்காக பாடுவோம்னு நம்ம வேண்டிக்கிடுவோம். உலக மக்கள் மறுபடியும் அமைதியா சந்தோஷமா வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் நம்புவோம். அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்பவரை பை ஃப்ரெண்ட்ஸ்.